ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதான் என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாம். என்னடா வீடியோ எடுத்தோனே ஒரே வறண்ட காடா இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதுதான் நாங்க எங்க குலதெய்வ கோயிலுக்கு போற வழிங்க. எங்க வீட்ல இருந்து நாங்க காலையில ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம். எங்க கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கிட்ட இருக்குங்க. எங்க வீட்ல இருந்து கிட்டத்தட்ட ரீச் ஆறதுக்கே ஒரு 5 டூ 6 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். நாங்க ரீச் ஆகும்போதே 10:30 மணி போல ஆயிடுச்சுங்க. எங்க கோயில் அ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட 15 டூ 20 கிலோமீட்டருக்குள்ள இருக்குங்க. கோயில் ரீச் ஆனதுக்கு அப்புறமா சாமிக்கு அலங்காரம் பண்ண போறாங்கன்னு சொன்னாங்களா, ஸோ நாங்க அதுக்குள்ள போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். திரை போட்டாங்க அதுக்குள்ளேயே அலங்காரம் பண்றதுக்குங்க. இந்த செட்டு எல்லாமே இந்த கோயிலுக்கே நாங்க 3 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரணுங்கிற சாமியோட உத்தரவு இருக்குங்க. அதனால சாமி கும்பிடுறதுக்கு ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே பந்தக்கால் எல்லாம் போட்டு இந்த மாரி ஷெட் எல்லாம் போட்டு வச்சுருவாங்க. ஏன்னா, பல ஊர்ல இருந்து எல்லா மக்களுமே இங்க தங்கி ஒட்டுக்கா சாமி கும்பிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அந்த சாமியோட உத்தரவே. அதனால 3 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நம்ம எல்லாருமே போவோங்க. ஃபர்ஸ்ட் டைம் போறதுனால பாப்பாக்கும், தம்பிக்கும் மொட்டை அடிச்சிரலான்னு பாப்பா எப்படியோ அமைதியா உட்கார்ந்துட்டா. ஆனா தம்பி விட்டா எந்திரிச்சு ஓடிருவான் போல இருக்குங்க. 6 பேருமே போட்டு அமுத்தி புடிச்சு தான் அவனுக்கு மொட்டையே அடிச்சோம். எப்படியோ சமாளிச்சு 2 பேத்தையும் மொட்டை அடிச்சு, குளிச்சு விட்டுட்டு, ஈவினிங் போல நாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். சாமியெல்லாம் அங்க கும்பிட்டுட்டு 2 பேருக்கும் ஒரே ஆட்டங்க கோயிலுக்குள்ள. அவங்கள விட்டா போதும்ன்னு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு நாங்க அந்த சின்ன பாப்பாவா இருக்கிற ஆண்டாள் அம்மாவ சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா இந்த சைடு பெரிய கோயில் இருக்கிற சைடு போய் சாமி கும்பிட்டு வந்தோங்க. நாங்க போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் திரும்பவும் நைட்டே கோயிலுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். அங்க பெரிய பூஜை பண்ணிட்டுருந்தாங்க. இதுதான் நைட்டு சாமியோட அலங்காரங்க. வெ எங்க சாமிக்கு பந்தல் கூட போடக்கூடாதுங்க. அவங்க மேல எப்பவுமே வெயில் பட்டே இருக்கணுங்கிறதுக்காக, கரும்புல தான் நாங்க பந்தலே போட்டிருந்தோம். சாமியும் வெயில்ல தான் இருக்கணும். கட்டடமும் கட்டக்கூடாது. எதுவுமே வேணாம். இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சைட்ல அ ஒரு பக்கம் விநாயகர், இந்த சைடு முருகன், சிவன், பார்வதி பசுமாடு மேல உட்கார்ற மாரி செட் பண்ணியிருந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட 108 தீர்த்த குடத்துக்கு மேல இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கங்க. நைட் எல்லாம் யாக பூஜைமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, காலையில அந்த அலங்காரம் எல்லாம் எடுத்துட்டு, சாமிக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கங்க. செம்ம கூட்டமா இருந்துச்சுங்க. அந்த வெயிலு அதெல்லாம் பார்க்காம அந்த சாமிய தரிசனம் பண்ணும்போது, அவ்ளோ அழகா இருந்ததுங்க. எங்க சாமி இப்படிதான் இருப்பாருங்க. நான் சாமிக்கு முன்னாடி 2 நந்தி இருக்குங்க. பொதுவாவே 1 நந்தி தான் இருக்கும். ஆனா, இந்த சாமி இருக்கிறதுக்கு ஒரு கதையே இருக்குங்க பின்னாடி. அம் முதல் சாமிய தேடி வரும்போது, இந்த நந்தி இல்லாம இருந்துச்சு. அப்ப பெரியவங்கலாம் சா சிவன் சிலை இருக்கு. ஆனா, இதுக்கு நந்தி இல்லையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மழையெல்லாம் வெள்ளத்தால நந்தி மூழ்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாமா. அப்ப அத எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கும்போது, ஒரு பக்கம் இருக்கிற காது அந்த கடப்பார பட்டு உடைஞ்சிருச்சுங்களாமா. அதனால நந்தியோட சிலை இப்படி உடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு, இன்னொரு நந்தி சிலையும் அங்க வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ எங்களோட சாமிக்கு எதிர்க்க 2 நந்தி இருக்குங்க. இப்ப ஒவ்வொரு அபிஷேகமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அபிஷேகம் பண்றத பார்க்கறதுக்கு அவ்ளோ மக்கள் அங்க கூடி இருந்தாங்கங்க. சாமி ஆசைப்படுறதுமே அதுதான். எல்லாரும் ஒட்டுக்கா என்ன பார்த்துட்டு போங்க அப்படிங்கிறது தான் அவரோட விருப்பமுமே. ஸோ ஒவ்வொரு அபிஷேகமா பண்ணாங்க. முதல்லலாம் இந்த சாமி கோயிலுக்கு 15 வருஷத்துக்கு ஒரு தாட்டி தான் போயிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறமா 5 வருஷமா மாத்துனாங்க. இப்ப 3 வருஷத்துக்கு ஒரு டைம் போற மாரி தான் எல்லாருமே அத பயன் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. சாமிக்கு ஒவ்வொரு அபிஷேகமா பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அம் பால், தயிர், அதுக்கப்புறமா தேன், இளநீர், அதுக்கப்புறம் பன்னீர், சந்தனம், மஞ்சள், அப்புறம் நெறைய பழங்கள் எல்லாம் சேர்த்து அதையும் அபிஷேகமா பண்ணாங்க. அப்புறம் பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணாங்க. தேன் அபிஷேகம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது விபூதி அபிஷேகங்க. விபூதி அபிஷேகத்துல பார்க்கும்போது அவ்ளோ அழகா இருந்துச்சுங்க அந்த சாமிய பார்க்கும்போது. இது சந்தன அபிஷேகம்.
இது வந்து பன்னீர் அபிஷேகங்க. பன்னீர் அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நெறைய பேர் வந்து காசு நெறைய கவர் கவரா குடுத்தாங்களா, நான் வந்து எங்க வீட்ல அவர்ட்ட கேட்டதுக்கு, நெறைய பேர் வந்து சொர்ண அபிஷேகம் கடைசியா பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வந்து அவங்கவங்க வீட்ல அவங்க எடுத்துட்டு வந்த காசு எல்லாமே சேர்த்து குடுத்து சாமிக்கு சுவர்ணாபிஷேகம் பண்ணாங்க. கடைசியா வந்து அந்த 108 தீர்த்த குடம் இருக்குன்னு சொன்னேன்லங்க. அந்த தீர்த்தத்த வந்து சாமிக்கு கடைசியா அபிஷேகம் பண்ணாங்க. சாமியெல்லாம் திருப்தியா கும்பிட்டதுக்கு அப்புறமா, அன்னதானம் எல்லாம் முடிச்சுட்டு, எல்லாருமே ஒன் பை ஒன்னா கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இனி இந்த வருஷம் கிளம்பிட்டா, இனி அடுத்த 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து நாங்க இந்த ஊருக்குள்ளேயே வரணுங்க. அந்த சாமியோட உத்தரவு மீறி நாங்க இந்த கோயிலுக்கே போகக்கூடாது. நாங்க எல்லாருமே கிளம்பிட்டு, பக்கத்திலேயே வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டுங்க. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போம்போதே ஒரு ஈவினிங் போல ஆயிடுச்சுங்க. சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறமா, அங்க ஏதோ ஃபங்ஷன் போல இருக்குங்க. சாமி ஊர்வலம் போயிட்டுருந்தது. என் பையனுக்குன்னா யானைன்னா பைத்தியங்க. அவனுக்கு யானைன்னா ரொம்ப பிடிக்குங்களா. ஊருக்கு போறதுக்குள்ள அவனுக்கு ஒரிஜினல் யானைய ஒரு டைமாவது காமிச்சிரணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். அன்னைக்கு அவன் பார்த்தோனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். அதுக்கப்புறம் விநாயகர், முருகன், அதுக்கப்புறம் வந்து சிவன், பார்வதி, மீனாட்சி அம்மன் எல்லா சாமியும் வந்து ஒன் பை ஒன்னா ஊர்வலம் கூட்டிட்டு போனாங்க. மீனாட்சி அம்மன அந்த ரதத்துல பார்க்கும்போது அவ்ளோ அழகா இருந்ததுங்க அந்த நைட் டைம்ல. மறுநாள் வந்து பழனிக்கெல்லாம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்க நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான லாங் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. பை.